ஓடுதா பாரு வீடியோ. ஓடுது மச்சான், ஓடுது புளுக்கு புளுக்கு நடிக்குதா? டியூரேஷன் போகுது போ. ஓகே நண்பா, கடப்பாறைப்படி பிடிச்சி வச்சுப்பேன். கடப்பாறைப்படி இது வந்து கீழ் இறக்கமே. கடப்பாறைப்படியில் பாருங்கள் ஃபுல்லாக நெட்டாக இருக்குது அப்படியே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் கேம் போட்டிருக்கேன். அந்த ஹெட் ஸ்ட்ரிப் போட்டு அதில் தான் கேமரா ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக வரும். பட் சேம் டைம் நானும் கொஞ்சம் சேஃபாக இறங்கணும். ஏன்னா கால்லாம் பார்த்தீங்கன்னா உதற ஆரம்பிச்சிடும் இந்த இதுவில். ஸோ பின்னாடி பாருங்கள் என் வீக்னஸ்ன்னு சொல்கிறான். எல்லார்கிட்டையும் வீக்னஸே அவ்வளோதான். இந்த எல்லாருக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா உதற ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காணாத ஆறு. அண்ட் ஸோ இது வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீல் படிக்கட்டு வச்சுருக்காங்க தண்டவாளம் மாதிரி. ஸோ தண்டவாளம் கீழே இறங்கிட்டுருக்கோம். ஆஹா சட்டு மாட்டிக்கிச்சு. இது என்னங்க பேர் கிரில்ஸ் மாதிரி இருக்குது அட்வென்ச்சரா? சீரியஸ்லி இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இறங்குறது ஈஸி, பட் ஏறது தான் கொஞ்சம் கஷ்டமான பேஸு. பட் இப்போயே பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது சீரியஸ்லி. ஒரு தடவையும் கடப்பாரை பிடிச்சிக்கிங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு. ஃபீட் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வைக்கணும், இல்லைன்னா வைக்கக்கூடாது. ஸோ கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு கீழே போயிட்டே இருக்கிறது தான் அழகாக. ஸோ இவ்வளோ ஹைட்டு நெட்டாக இறங்கணுங்க, அதுதான் மேட்ரு. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ கீழே இறங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கட்டாக வச்சுருக்காங்க இந்த இரும்பு இதுவில். பட் மேலே இறத்து பார்த்தீங்கன்னா வெறும் கடப்பாரையும் கல்லுலேயே வடித்து வச்சுருந்தாங்க. ஸோ இன்னும் 2 இது இருக்குது, 2 பாலம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குல்ல. தி பெஸ்ட் ட்ரெக்கிங்னா இதுதான். அண்ட் ஆன்மீக பயணமாக இதுதான். 4600 அடினா சும்மா இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு தான். ஸோ இறங்க சொன்னது பொறுமையாகவே இறங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, சும்மா அல்லுது அப்படியே. என்னடா பண்ணுறீங்க மேலே? இருடா இறங்கட்டும். 4600 படி அடின்னு சொன்னேன்னு தெரியல எனக்கு. சரி 4600 அடி மச்சான், படி மச்சான். அடிடா, 4600 ஃபீட்டு மச்சான். அடி கடல் மட்ட அளவு. ஆமாம் மச்சான், கடல் மட்டம் இருக்குதுல்ல, கடல் மட்டத்துலேருந்து 4600 ஃபீட். ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா ஆகாய மலை, எல்லா மலையும் சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு பேர் கிரில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம கீழே வந்துட்டோம். அப்போதான் காலுக்கு கரெக்டாக இருக்கும். நீ எப்படி வச்சா வந்து கால் குத்தி வச்சியா அப்படி போட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இப்படி தாங்க இறங்கி வந்தோம். சீரியஸ்லி கஷ்டமான இதுவே. பாருங்க போதும். ஸோ சங்கெல்லாம் ஊதுறாங்க இறைவன் அடியார்கள். இன்னும் கொஞ்சம் தான், இவ்வளோ தான். இந்த ஒரு படியை மட்டும் இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கீழே போயிட்டே இருக்க வேண்டியது தான். செம த்ரில்லிங் ஸ்பாட் இல்லை? நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.
நீங்கள் வரது வந்து தாராளமாக வாங்க. பர்வதமலை, தென்கைலாயம் அண்ட் மல்லிகார்ஜுனா ஹில் எல்லாமே சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜமுனாமத்தூர் மலைத்தொடர்களில் இதுவும் ஒரு மலை ஆக்சுவலாக. ஸோ வேறு லெவல். கீழே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். குரங்கு தூக்கின்னு போயிடுமா கேமராவை? என்னடா இவன் அதிசயமாக தலையில் மாட்டிட்டு வரான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்துருக்கேன் குரங்குவா. ஆமாம், குரங்கு நிறைய கேமராஸ் பார்த்துருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஆஹா வந்துட்டாங்க, ரொம்ப பிடிச்சோம். வைரவர்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் மேலே ஏற்றம், இது இறக்கம். ஸோ இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போகிற வழி தான் இது.